ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கும்போது அங்க மூன்றாவதா ஷைத்தான் இருக்கானா. அப்ப இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ணன் மாதிரி, பாப்பா மாதிரி, மாமா மாதிரின்னு பெண் பிள்ளைகளை அவர்களோட பழக வைக்கிறாங்க, பழகிறதுக்கும் அனுமதி அளிக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தவிர்க்க சொல்லுது. யார் நம்மளை பெற்றாங்களோ அவர்கள் தான் நம்மளோட பெற்றோர், யார் நம்மளோட பிறந்தாங்களோ அவர்கள் தான் நம்மளுடைய சகோதரன். இவர்களை தவிர மற்றவர்கள் அண்ணனாகவோ தம்பியாக வாப்பாவாகவோ ஆக முடியாதுன்னு சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்ணுரிமையை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பின் கீழ் பெண்களை சட்டங்கள் மூலம் பாதுகாக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் அறியவிருக்கிறோம். இன்று உலக நாடுகள் பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்குகின்றன. சமீபத்துல கூட சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த மாதிரி சட்டங்களும் காவல்துறைகள் நீதிமன்றங்கள் இருந்தும் பெண்களுக்கு எதிராக உள்ள குற்றங்கள் குறைந்த பாடுகள் இல்ல, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க தொந்தரவு படுத்தப்படுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவருது. அதனாலதான் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை வழங்கிருச்சு. அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம சரியான முறையில கடைபிடிச்சோம்னா பெண்களோட பாதுகாப்பு உறுதி. அதுல முதலாவதாக ஆடை ஒழுக்கம். அல்லாஹ் சூரா அஹ்ஸாஃப்ல 59வது வசனத்துல சொல்றான், நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் தங்கள் முக்காடுகளை தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ளுமாறு கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஜாலிக அதுனா ஐ யுகுரஃப்ன வலா யுதைன, அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது அப்படின்னு இந்த வசனத்துல அல்லாஹ் ஹிஜாப பேண சொல்றான். இது எதனால, எந்த காரணத்துக்காக சொல்றானா, அவங்க அறியப்படணும், அவங்க தொல்லைப்படுத்த கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஆடை ஒழுக்கம் அப்படின்ற இந்த சட்டத்தை நம்மளுக்கு வழங்கி இருக்கிறான். இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு காரணமா எது இருக்குன்னா ஒரு பெண்களோட ஆடைகள் குறைபாடுதான். இப்ப ஒரு பெண்ணு குறைந்த ஆடையோட இருக்கிறாங்கன்னா அவங்க தொல்லைப்படுத்தப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இஸ்லாம் நம்மளுக்கு இந்த ஆடை ஒழுக்கம்ன்ற இந்த சட்டத்தை தந்திருக்கு. அப்ப அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக தங்கள் முக்காடுகளை தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ளுமாறு கூறுவீராக என்ற இந்த சட்டத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க அஹ்ஸாப்ல சொன்ன இந்த விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த வசனம். அதே மாதிரி சூரத்து நூர்ல அல்லாஹ் 30-31வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்னா சில கட்டளைகளை சொல்றான். முதல்ல ஆண்களுக்கு சொல்றான், உமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு. பிறகு பெண்களுக்கு சொல்றான், உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு. அதாவது ஒரு தவறு நடக்க போகுதுன்னா அதுக்கு முதல் காரணமே இந்த பார்வைகள் தான். அந்த பார்வைகளை தாழ்த்திக்கிட்டா பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அல்லாஹ் அப்படியே தொடர்ந்து சொல்றான், யார் யார் இடத்துல ஆடை அலங்காரத்தை வெளிப்படுத்தன்னு, யார் யார் கிட்ட ஆடை அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, அந்நிய ஆண்கள்னா யாரு, அவர்களிடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறேன்னு அல்லாஹ் அப்படி சொல்றான். அதுல குறிப்பா சுருக்கமா சொல்றதா இருந்தா தந்தை, சகோதரர், கணவன், இவர் இப்படி ஒரு பட்டியலை சொல்லிட்டு இவர்களை தவிர மற்றவர்களிடம் நீங்கள் உங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம்னு சொல்றான். லா யுபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மாலஹ்ர மின்ஹா. ஒரு பெண்கள் இவங்களை தவிர மற்ற யார்ட்டையுமே அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. ஆனா இன்றைக்கு தெரிந்தவர்கள், நெருங்கியவர்கள், பழகியவர்கள், அண்ணன் மாதிரி, பாப்பா மாதிரி, மாமா மாதிரின்னு பெண் பிள்ளைகளை அவர்களோட பழக வைக்கிறாங்க, பழகிறதுக்கும் அனுமதி அளிக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தவிர்க்க சொல்லுது. யார் நம்மளை பெற்றாங்களோ அவர்கள் தான் நம்மளோட பெற்றோர், யார் நம்மளோட பிறந்தாங்களோ அவர்கள் தான் நம்மளுடைய சகோதரன். இவர்களை தவிர மற்றவர்கள் அண்ணனாகவோ தம்பியாகவோ வாப்பாவாகவோ ஆக முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு தனது வாடையை பிறர் நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கடந்து செல்றாங்கன்னா அந்த பெண் விபச்சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அலங்காரத்தை அமைச்சுக்கிற கூடாது. அப்படி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது விபச்சாரம் மாதிரி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதே மாதிரிதான் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்க கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கும்போது அங்க மூன்றாவதா ஷைத்தான் இருக்கானா. அப்ப இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததாக குலைந்து பேசுதல். 33வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னா, நீங்கள் இரையச்சமுடையவராக இருந்தால் உங்கள் வார்த்தைகள்ல நளினத்தை காட்டாதீங்க. உள்ளத்துல நோய் இருக்கிறவங்க அதை தப்பா எடுத்துக்கிருவாங்க, அவங்களுக்கு சலனம் ஏற்பட்டுரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படியே இந்த அல்லாஹ் சொல்ற இந்த கட்டளைகளை நம்ம கடைபிடித்து வந்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்ப பெண்களுக்கு இந்த மாதிரி தீங்குலாம் ஏற்படாம இருக்கணும்னா பெண்களோட பாதுகாப்பிற்காக அழகான அறிவுரைகளையும் அழகான சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கான். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெற்றோர்கள் உணர்ந்து தங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்கு பெண் குழந்தை பிறந்து அவர்களை நல்ல முறையிலும் நல்ல ஒழுக்கத்துடனும் வளர்த்து அவர்களிடம் நன்மையான முறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகத்துல அவங்க ஒரு திரையா இருப்பாங்கன்னு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்க வேண்டும். அப்ப இஸ்லாம் நம்மளுக்கு இது சொல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பிற்கான சட்டங்களை நம்ம சரியான முறையில பேணி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.